அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், ஜீசஸோட பர்த்டே வர மந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் அந்த 4 சண்டேஸ் வந்து அட்வென்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அட்வென்ட் வீக்ஸ், 4 அட்வென்ட் ப்ரேயர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு இதுக்காக ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வீக் தான் அட்வென்ட் ஆஃப் ஹோப் அப்படிங்கிற வீக். நம்ம என்ன ப்ரே பண்ணணும் அப்படின்னா, we have to pray for a wonderful hope to be given to us to strengthen our soul. இந்த ஹோப் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதாவது நம்பிக்கை நாம் வாழ்வதற்கு மட்டும் இல்லாமல் பிறரையும் வாழ்வதற்கான நம்பிக்கையை ஊட்டுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு அப்பா வந்து தன்னோட பொண்ணை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போதே அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறா. போகும்போது என்ன பொம்மை வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போகிறா. போகும்போது அங்கே எல்லா பொம்மையும் பார்த்துட்டு அதில் ஒரு பொம்மை மட்டும் அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு கேட்குறா. அது பார்க்கும்பொழுது அப்பாவுக்கும் தெரியும் அவள் ஏன் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு அந்த பொம்மையை பார்க்குறாரு. பட் இட்ஸ் காஸ்ட் மச், ரொம்ப அதிகமான விலை, அவரால் அஃபோர்ட் பண்ண முடியல. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை கண்ணா இது வேண்டாமா, நான் இன்னொரு முறை வாங்கி தரேன், ஸோ நீ வேறு ஒரு பொம்மை எடுத்துக்கோ அப்படின்னோடனே அந்த பொண்ணு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. பட் மனசுக்குள்ளே அந்த பொம்மை வாங்க முடியலங்கிற ஒரு ஏக்கம் அவள் கண்ணில் தெரியுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நீ ஏன் அந்த பொம்மையை கேட்குறேன்னு தெரியும். நீ பிறந்தவுடனே உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது அதே மாதிரி பொம்மை. பட் அம்மா இறந்த பிறகு நாம் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதையெல்லாம் நம்ம போய் தேடவும் இல்லை, நமக்கு அங்கே போகவும் முடியல. அதனால தான் நீ அந்த பொம்மையை கேட்குற. இருந்தாலும் நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் வாங்கி தரேன், இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்கிறான். உடனே கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுது, இன்னொரு பையன் அந்த பொம்மையை தேடிட்டுருக்கான். அந்த இதில் இவங்களோட கான்வர்சேஷன் அவன் காதில் விழுது. அதே நேரம் அவன் வந்து தனக்கு வேண்டிய பொம்மையை வந்து எடுக்க போகிறதுக்கு போகிறான். பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணு கேட்டது இல்லையா அதே பொம்மையை அவன் வாங்குறான். அவங்க அம்மா மீதி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, என்ன நீ கேட்ட பொம்மை வாங்கிட்டியா அப்படின்னோடனே அது இருக்குது அப்படின்னா இவங்க அம்மாவுக்கு பார்க்குறாங்க. இவன் கேட்டது ட்ரெயின் பொம்மை. வீட்டிலேருந்து வரும்போது ஐ வாண்டட் டு பை அ ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறான். பட் இப்போ எடுத்தது வேறு பொம்மை. சரி இருக்கட்டும், அவன் மாற்றிக்கிட்டான் போல் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டருக்கு போகிறாங்க. பேக் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு தான் வாங்கின பொம்மையை எடுத்துட்டும் ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு அவங்க அப்பாவோட வரான். இவன் அதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை அங்கே கவுண்டரில் கொடுத்து பே பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட உட்காந்துருக்கான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லேடி வந்து இந்த பொம்மையை கொடுத்துட்றாங்க, அந்த பொண்ணு வாங்கின பொம்மையை அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு இவன் பேக் பண்ணா இல்லையா அந்த பொம்மையை கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி வந்து 100th கஸ்டமருக்கு வி ஆர் கிவிங் அ கிஃப்ட். ஸோ நீங்கள் வந்தது வந்து 100th கஸ்டமர், ஸோ வி ஆர் கிவிங் யூ திஸ் கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த பேக்கை கொடுக்குறாரு. பிரித்து பாருங்கள் அப்படின்னோடனே அந்த பேக்கில் வந்து இந்த குழந்தை நினச்ச பொம்மை இருக்குது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கண்ணில் வந்து ஒரு ஒளி தெரியுது, ஒரு சந்தோஷம். ஏன்னா அம்மாவே தன் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அப்போ அந்த பையனோட அம்மா வந்து கேட்குறாங்க, வாங்கிட்டு அந்த ஆள் வெளில போகிறான். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ ட்ரெயின் பொம்மை தானே கேட்டேன், ஆனால் நீ என்ன இதை வாங்கினதும் இல்லாமல் நீ போய் அந்த கவுண்டரில் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இல்லை இந்த மாதிரி விஷயம் அவங்க அப்பாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் அந்த திங்ஸ் எடுக்கும்போது என்னோட காதில் விழுந்தது. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஹர் gift by giving a hope to live in this world. There are many people like her mother who shows really love அப்படிங்கிறது தெரியறதுக்காக அப்படின்னு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை அந்த வார்த்தையே சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் என் மகன் பின்னாளில் கண்டிப்பாக வளர்ந்து மற்றவர்கள் வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ let us pray to Jesus that we have to have hope to live, and also we should spread that hope to others too. Okay?